காசு வருது போகுது வருது போகுது. வைத்தியத்துக்கு மட்டும் 2,17,000 2,17,000 only. 2,17,000 only. நான் என்ன கொடுத்தேன்? ஒண்ணுமே கொடுக்கல. 20,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். 20,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். இது யாரு பார்த்தா எங்க அக்கா, எங்க அக்கா. மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். மணி மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு காசு இருக்கு, ஆத்திர அவசரத்துக்கு காசு இருக்கு. அப்போது ஸ்ட்ரெஸ்ஸபிள் ஆகும்போது பசங்கள்கிட்ட சொல்லி விடுறேன், நம்மளால எல்லாமே பண்ணுறோம் சொல்கிறோம், என்னடா ஒரு இது எடுப்படையில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸபிள். ஒரு தியாகராஜன் சார்ட்ட பேசினேன், ஒரு வெளியே ரொம்ப பேசினேன். ஒழுங்கா இருக்க, ஏதோ ஒரு ஓடிக்கிட்டு இருக்கு, சரியா? நீ செய்யக்கூடாதுன்னு தான் இல்லை, நீ ஒழுங்கா இருக்க, இதனால உனக்கு தெரியுது ஒண்ணுமே இல்லை, ஏதோ ஒரு இறைவன் ஏதோ ஒண்ணு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காப்ல அப்படின்னு சொல்ல போற டக்குன்னு வருது. ரைட், அக்கா பாத்துக்கிறாங்க, அக்கா பாத்துக்கிறாங்க. ஆனா இப்ப நான் ஒழுங்கா அதுக்காண்டி ரொம்ப ஸ்ட்ரெஸ். ஆனா எங்க அம்மாவுக்கு ரொம்ப எடுத்து வைக்க முடியலையடா, நான் எடுத்து வைக்க முடியலையடா. வெறும் 20 ரூபா தான் முடிச்சேன். 20,000 ரூபா மட்டும்தான். அது மாப்பிள்ளை எங்க அக்கா அம்மா சொல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். 10,000 ரூபா 10,000 ரூபா. ஏன்னா எடுக்கணுமே, இங்க எல்லாத்துக்குமே எல்லா பணி ஆகணுமே, உங்க காசு. இதை விட்டுட்டு உங்களுக்கு செய்யாமனா அதுக்கு எப்படி தூக்கி வைக்க முடியும்? அது தப்பாயிருக்கும்ல, அது ரொம்ப தப்புல. சாப்பாடுக்கு எல்லாம் வாங்கணும், அரிசிக்கு எல்லாம் வாங்கணும், கரண்ட் பில்லு எல்லாம் கொடுக்கணும், எல்லாமே இருக்குல்ல, வாடகை கட்டணும். உங்க காசு எடுத்துட்டோம் மொத்தம் இதை கொடுத்துட்டு இங்கே எப்படியா போக முடியுமா? முடியாது. அது ரொம்ப தப்பு. ஆனாலும் இறைவன் கரெக்டா வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. டிஸ்டர்ப் இல்லாம எங்க அத்தா பார்த்துக்கிட்டாரு, எங்க அக்கா போய் பார்த்துருச்சு, நான் டெய்லி போய் பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இறைவன் ஏதோ ஒரு இதுல நான் ஒழுங்கா இருக்கிற பட்சத்துக்கு ஒரு வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த தாழ்வு இருக்கிறா செஞ்சிச்சு, இப்ப இல்லை. நான் பிடிச்சிருந்தா எதையும் பார்க்க மாட்டேன், எதையுமே பார்க்க மாட்டேன், போ அப்படின்னு போயிருப்பேன். இதையாச்சும் பார்க்க வைக்கிறாங்க, இதையாச்சும் பார்க்க